ஹே ஹலோ அம்மி, திஸ் இஸ் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெக்கேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். இப்போ நம்ம கேரக்டர் இன்ட்ரோ எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ, யாரு? ஹே பையன், என்னடி பண்ணிகிட்ருக்க? ஏய், தூங்கிட்டு இருக்கேன்டி, ஏன்டி கால் பண்ணுற? அதான் காலேஜ் இல்லையா எரும மாடு, வேலை தேடி ஜாப்ல செட்டில் ஆகிட்டல, ஜாபும் உனக்கு கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் என்னடி காலேஜ்னு? அப்போதான் உங்களுக்கு நினைப்பே வருது நம்ம ஜாப்ல சேர்ந்துட்டோன்றத. உடனே நீங்கள் ஐயோ ஆமாம்ல, நான் வேறு ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் இருக்குமே, ஐயோ ஒரு திட்ட போகிற, இன்றைக்கி தான் என்ன வேறு சொன்னார், ஃபஸ்ட் டேவே போச்சு அப்படியே சொல்லிட்டு டைமை பார்த்தா 8:30, நீங்கள் 9:30க்கெலாம் அங்கே இருக்கணும். ஸோ 8:30க்கு போல் ஆகிடுச்சு. ஐயோயோ, என்னடி பண்ணுறது, வேறு வழி இல்லை, ஃபஸ்ட் டேவே அவர்கிட்ட மாட்டிக்கு போகிறேன். அவர் வேறு ரொம்ப கோல்டான டைப்புன்னு வேறு சொல்கிறாங்க. நீ செத்தடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவேன், நானே இங்கே பஸ்ஸு வரலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் வா, அதுக்குள்ளே பஸ் கிடச்சா ரெண்டு போனா போவோம். சரி ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. குளிச்சுட்டு 2 minutes குளிச்சிருவியா? குளிச்சுட்டு வரட்டி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரசரசான ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளம்பி உங்கள் அம்மாட்ட சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிடல. ஸோ சரசரன்னு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ஜேகேவோட அசிஸ்டண்ட்டில் தான் மீட் பண்ணியிருப்பீங்க, ஜேகே நீங்கள் மீட் பண்ணல. ஸோ அவர் கோல்டான டைப்புன்னு தெரியும், பிகாஸ் அவர் சொல்லியிருப்பார் அசிஸ்டண்ட்டு அன்னைக்கு மீட்டிங், அன்னைக்கு அந்த இன்டர்வியூ அப்போ. ஸோ இன்னும் ஜேகே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் போய் இந்த மாதிரி பண்ணலாமா? ஸோ பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இப்போ நீங்கள் சரசரதான் குளிச்சுட்டு நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எரும மாடி 2 நிமிஷத்தில் வரேன்னு பார்த்தா 20 நிமிஷத்துக்கு மாறிடுச்சு. சாரிடி சரி பஸ் வந்துச்சா? எங்க ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்து இன்னும் வரைக்கும் பஸ் வரல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. டைமை பாருடி, 9:30 ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, ஃபஸ்ட்டே எனக்கு இல்லை உனக்கு தான், எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை திட்டிட்டு விட்டுருவாரு, ஃபஸ்ட்டே மாட்ட போகிறப்போ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோன்னே எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளீஸ்டி அப்படின்றீங்க. நான் ஒன்றுமே பண்ண, அப்புறம் எந்த கிழிஞ்சிரும்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஃபஸ்ட் போய் அந்த ஆஃபீஸ் கீழே போய் வெயிட் அப்படியே விடுறது. ஸோ நீங்களும் அப்படியே இறங்கி வேகமாக போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க உங்களை, நீங்கள் தான் புதுசாக ஜாயின் பண்ண? ஆமாம் நான் தான். ஜேகே சார் வந்துட்டாராம். அவர் அங்கே உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அவங்க கூட தைக்க போடுறாங்க. ஐயோ போச்சு திட்ட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவரோட கேபின் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே தான் இருக்குது, நீங்கள் அங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் விட்டுட்டு அப்படியே இதான் ஜேகே கேபின்னு, அவரை போய் நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு மே கமெண்ட்ஸா அப்படியே சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்குறீங்க. ஜேகே உடனே எஸ் கமன். ஐயோ ஐசே இவ்வளோ கோல்டாக இருக்கே, இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீங்கள் தான் வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எஸ் என்ன இப்போ இவ்வளோ தடுமாடுறீங்க? என்ன வேலை செய்யணும்ல, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா பனிஷ்மெண்ட் நான் கண்டிப்பாக தருவேன். சார் சாரி சார், எனக்கே ஃபஸ்ட் ரொம்ப லேட்டாக தான் சார் வந்துச்சு, அதான் சார் என்னால் வர முடியல, ஐம் ரியலி சாரி சாரி. ஹேனஃப், எத்தனை தடவை சாரி கேட்பீங்க? ஓகே, அவங்க வேலையை போய் பார்க்கலாம். சார் என்னோடய அப்பாயின்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் பார்த்தாச்சு. உங்கள் பேர் ரியல் நேம் என்ன? லீ வாயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லீ வாயன் அப்படின்னு உடனே ஜேகேக்கு லைட்டாக எப்படி சொல்கிறது, அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. வயன், நீ என்னோட மாமா பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஜேகேவே என்னது மாமா பொண்ணா அப்படி சொல்லிட்டு ஜேகே நல்லா கொஞ்சம் லைக் எப்படி கீழே குஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கு. சரியாகவே ஜேகே பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் ஜேகேவை நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தானே இருப்பீங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தானே ஜேகே போயிருப்பார். ஸோ லைக் தனியாக போயிருப்பாங்கல்ல அவங்க ஃபேமிலி. ஸோ அப்போ அவங்களுக்கு ஜேகேவை தெரிஞ்சிருக்கலாம்ல. ஸோ அப்போ அந்த டைமில் ஜேகேவை நல்லா நிமிர்ந்து பார்த்துட்டு ஜங்குக் நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்லாம் சொல்லக்கூடாது, ஐ எம் சிஓ ஆஃப் திஸ் கம்பெனி சார் தான் சொல்லி கூப்பிடணும். நீ எப்போ இந்த கம்பெனி சிஓ ஆகணும்? அதுதான் இப்போ பல வருஷம் ஆகுது. சரி
எப்படி இருக்காங்க உங்கள் ஃபேமிலியிலலாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆ, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்கள் அத்தை எப்படி இருக்கிறாங்க? ஆ, எல்லாம் நல்லா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கும் ஜேகேக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜேகேவோட அம்மாவுக்கும் உங்களோட அப்பாவுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் வந்து பிரிஞ்சிருப்பீங்க. லைக் அவங்க தனியாக போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டையாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் ஜேகேக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஜேகேக்கு தெரியும் அவங்க மேலே எப்போ கோவத்தை காட்டணும்னு. பிகாஸ் அவனுக்கு கோவம்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அவனும் வந்து சரி சரி ஓ வேலையை பார். ஏய் ஜேகே, எப்போ பார்த்தாலும் எதுக்கு கோவப்படுற? ஆக்சுவலி நான் அவன் ஜேகேன்னு கூப்பிடக்கூடாது, மாமான் தான் கூப்பிடணும். ஏய் சும்மா இப்படிலாம் கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. ஜேகே மாமா பிடிக்காதுன்றீங்க? ஏய் வயன், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாது, கிளம்பு. ஆமா இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஏய் இந்த இடத்த விட்டு போறியா இல்லை நான் அப்புறம் அசிஸ்டன்ட் வர சொல்லணும். நான் அவர்கிட்டயே போய் சொல்லுவேன் ஜேகே என்னோட மாமா. ஏய் அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். அப்புறம் ஏய் இது நல்லா இருக்கே, நான் டெய்லி உங்களை இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வாயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, சரி மாமா என்னோட கேபின் அசிஸ்டண்ட்டை போய் கேட்டுக்கிறேன், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திமிரா சொல்லிட்டு போறீங்க. காலையிலேயே ஒரு பொண்ணு என்னை கடுப்பேற்றிட்டு போகிறான். இவ்வளோதான் எவன் தான் கட்டிக்க போகிறானே தெரில. ஸோ இப்படி ஜேகேட்டு க்யூட்டாக அவர் சொல்லிட்டு எவன் முகத்தில் முழிச்சனே தெரில, கருமாந்திரம் போய் விட்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சத்தம் தான் போடுறான். ஸோ உங்களை விட்டுட்டு ஐயோ பாஸ் கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வரேன். உங்கள் பாஸா? போங்க போங்க, அவங்களை மெதிக்க போகிறார். உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும். ஜேகே பற்றி எனக்கு தெரியாதா? ஏன் உங்களுக்கு ஜேகே தெரியும், எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் நீங்கள் முதல்ல போங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அசிஸ்டன்ட் எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் கத்துறான். ஐயோ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க அசிஸ்டனை. ஐயோ இதுக்கப்புறம் அசிங்கமாக போய்டும்ட்டு அசிஸ்டனும் இப்போ வேகமாக போய் சார் என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணுங்க, அவளை நான் இங்கே கேபினில் விட்டுட்டு வந்தேன், மரியாதை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்திங் கேட்குறான். ஸோ அதெல்லாம் வயசுலாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஜேகேக்கு ரிலீஃபாக இருக்குது. பிகாஸ் அவன் கொஞ்சம் அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கிறான். இப்போ உங்கள் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏய் பஸ் வருமா வராதாடி, வரும்டி வெயிட் பண்ணுறேன் வரும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேர் மட்டும் தான் அந்த ஆஃபீஸ் வெளியே நிற்கிறீங்க. மற்ற எல்லாருமே பஸ் ஏறி போயாச்சு, உங்கள் ஊருக்கு போகிற பஸ் இன்னும் வரல. அப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஜேகே அவள் தான் காரில் அப்படியே போகிறத பார்க்குறீங்க. முறைச்சிக்கிட்டே போகிறான் உங்களை. ஹே ஜேகே சார் என்ன ஒன்றை பார்த்து முறைக்கிறாரு? அவரா? ஆக்சுவலி அவர் என் மாமாடி. மாமாவா? என்னடி சொல்கிற? ஐய் அவன் என் அத்தை பையன்டி, என் சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரி சொல்ல முடியாது. பார்த்தாரு மாமா மாமான்னு கிண்டல் பண்ணேன். இப்போ கூட அவன்கிட்ட மாமான்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். அவனுக்கு மாமானோட கடுப்பாயிடுச்சு, எனக்கு மாமான்னு கூப்பிடாதன்னா அதை கொஞ்சம் டீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் லேட் ஆகிடுச்சு. நான் கூட வேற எவனோன்னு நினச்சேன். அப்போ டெய்லி இவனை வச்சு டீஸ் பண்ண போகிறேன் அப்படி தானே அவன்? ஆமாண்டி என் மாமா. இதை போய் நான் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஒர்க்கை நிறுத்திட்டு அப்படின்ட்டு ஒர்க்கை நிறுத்தி போட்டுட்டு நீ வந்து வேறு ஜாப் போட்டு வருவாங்க. நான் சொல்லவே கூடாது. ஏண்டி அது என்ன ஜேகே மேலே லிட்டில் பிட் அப்படியாடி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ அப்படிலாம் தப்பு கணக்கு போகாத, பர்சன்டேஜ் வேறு பார்க்கலாம். வயன் நீ அப்படியே காலேஜ் டைமில் லவ் பண்ணாமல் நிறைய பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட நீ லவ் பண்ணாமல் இருந்தது இதான் நினைக்கிறேன். அதெல்லாம் உனக்கு ஒரு கர்மாந்திரம் கிடையாது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கிண்டலாக பேசிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை டீச் பண்ணுறா. நீங்களும் ஏய் வண்டியில் ஏறுன்னா இப்போ பஸ்ஸுக்கு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க அம்மா. ஓ இப்போயே டைம் அப்புறம் 8:30 ஆகிடுச்சு ஓ அப்படி சொல்லிட்டு ஒரு ஈவினிங் 8:30 ஒரு நைட்டு ஈவினிங் போல் அப்படி ஆயிருக்கு. ஸோ நீங்களும் வீட்டு இறங்கி வந்தாச்சு, ஒரு 9:30க்கெலாம் இறங்கி வந்துடுறீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஜேகே கூட சின்ன வயசுல இருந்தோம்னு நினச்சி பார்க்குறீங்க. ஜேகே நீங்கள் வந்து ஒரு லைக் 8th 7th படிக்கும்போது ஜேகே உங்ககிட்ட இருந்த திங்ஸ் தான் கடன் வாங்கி தரவே மாட்டான். அவங்கள்ட்ட ரொம்ப வச்சு செய்வான், ரொம்ப டீஸ் பண்ணுவான், அவங்கள ரொம்ப அழ வைப்பான். அதெல்லாம் உங்கள் வீட்டில எல்லாம் அப்படி இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் இப்படி பேசியிருப்பாங்க, உங்களுக்கு ஜேகே தான் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ட்டு. ஸோ இப்போ கடைசியில் பார்த்தா உங்கள் அப்பாவுக்கும் உங்களோட அத்தைக்கும் சண்டைனால, ஜேகே அம்மாவுக்கும் சண்டைனால இப்போ அவங்க தனியாக போயிட்டாங்கல்ல, எப்படி உங்களை மருமகளை ஏற்றுப்பாங்க? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணுறீங்க. அத்தையை பார்த்துட்டு
அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசி அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு எதாவது ஐடியா கூறுறீங்க அத்தையை மயக்கிறதுக்கு. என்ன ஐடியா? ஏன்னா உங்கள் அத்தை எப்பயாச்சும் கோயில் போவாங்களாம். ஃப்ரைடே போவாங்க. அப்போ என்ன பண்ணு, அவங்க ஃப்ரைடே போனாங்கன்னா வச்சுக்கோ, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு, இன்டைரக்டாக பண்ணு. அவங்களுக்கு அப்புறம் உன் நேம் கேட்பாங்களே, அப்போ உன் நேமை சொல்லு. என் நேமை மாற்றி சொன்னால் தாண்டி கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோட ரியல் நேம் சொன்னேன்னா அவங்க அப்புறம் கடுப்பாயிட்டு போயிட்டாங்கன்னா மறந்துருப்பாங்கடி. நீ எப்போ 10th படிக்கும் போது போயிருப்பாங்க. இப்போ என்ன வந்திருப்பாங்க. பின்ன உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அவங்க அத்தைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, சண்டைனால வந்திருப்பாங்கடி அப்படின்ற. சரி அப்போ நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன், ஃப்ரைடே தானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபர்ஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படி இப்படி யோசிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி ஜேகே இருக்காரான்ற மாதிரி கேட்குறீங்க. அசிஸ்டனோ இல்லையே, ஜேகே சார்னு வரலையே, அவர் எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காரு அவங்க அம்மா கூட அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் கரெக்ட் சான்ஸ் வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ஓகே எதுக்கு கேட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த முக்கியமான விஷயம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, நான் ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். ஏன்? எனக்கு கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது, நானும் கொஞ்சம் கோயிலுக்கு போகணும் அம்மா கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய்க்காத மாதிரி நீங்கள் கோயில் தான் போவீங்க, பட் எதுக்கு? ஜேகேயோட அம்மாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா திடீர்னு என்னடி சாரீலாம் போட்டிருக்க? அம்மா கோயிலுக்கு போகிறோம்மா, இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை. உனக்கு அப்படியே உங்கள் அத்தை புத்தி அப்படியே இருக்குடி. உங்கள் அத்தையும் அப்படிதான், வெள்ளிக்கிழமை ஆனாலே கோயிலுக்கு போவாங்க. இவங்களை பற்றி எதுக்கு எப்போ பேசணும்? என் வீட்டுக்காரை பற்றி தப்பாக பேசுனாங்கல்ல, அவங்கள பற்றி நான் எதுக்கு பேசணும்? அம்மா எதுக்குமா இந்த இப்படி பண்ணுறீங்க? அத்தைம்மா, நம்ம அத்தைம்மா. என்ன ஓவரா சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தைக்கு அப்படியே சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. வேணா சோறு வேணா உங்கள் அத்தை வீட்டில் போய் தின்னுக்கும், நீ சொன்னா இங்கே வந்து தின்ற வேலை வச்சுக்காத, கிளம்பிடும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அம்மா என்ன இருந்தாலும் உங்கள் சாப்பாடு போல வருமா? உடனே சோறுனா மட்டும் அப்படியே அம்மாட்ட வழிவியே. அப்போனா அத்தை தானே வேணும், அப்போ உங்கள் அத்தைக்கிட்டே போ. அப்படிலாம் பண்ணிடாத மனம், சாப்பாடு இல்லைன்னா என்ன ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் நேராக சாரியை ஒரு லைக் ரெட் கலர் சாரியை வியர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு தான் போகிறீங்க. அப்படியே என்னமோ முன்னாடி டாப்ஸ் ஜீனம் போட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க, இப்போ அப்படியே தமிழ்நாட்டு பொண்ணு, இந்தியா பொண்ணு, இந்தியா கல்ச்சரல் பொண்ணு அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே. ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு, ரீச் ஆகிட்டீங்க. இப்போ போய் பார்க்குறீங்க, ஒரு பர்சன் பார்க்குறீங்க, அது ஜேகே தான். லைக் பேண்ட்டு கோட்டு அந்த மாதிரி அவனோட ஆஃபீஸ்க்கு எப்படி வருவானோ அது மாதிரி போட்டுட்டு அவங்க அம்மா கூட தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாஸ்க்கு வியர் பண்ணிவிட்டு உங்கள் அத்தை நிற்கிற ஆப்போசிட்டில் அந்த கோயிலெல்லாம் நடுவில் ஐயர் வருவார், சைடில் 2 சைடும் இந்த லைக் தீபத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களே, அது மாதிரி ஆப்போசிட்டில் தான் நீங்கள் நின்று மாஸ்க் போட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்போ உங்கள் கண்ணு வந்து அந்த ஜேகே பார்க்குறான். பா அப்படி ஒரு பொண்ணா, அதுவும் தமிழ்நாட்டில் சாரி இன்னும் வேர் பண்ணிட்டு இருக்கா, அழகாக இருக்கால. அவன் நீங்கள் தானே தெரியாமல் லூஸ் மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்து அப்படியே ஒரு கண்ணடிக்கிறீங்க. ஜேகே அவ்வளோதான், அப்படியே உங்கள் மேலே கவுந்துட்டான். திடீர்னு ஜேகே அம்மா, ஜேகே அம்மா நடா அதுக்குள்ளேவா ஆரம்பிச்சிருவியே, 27 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணல. இந்த பொண்ணை பாருடா, இப்போ அழகாக இருக்கா, மங்களகலமாக இருக்கா, சாரி வியர் பண்ணுறக்காடா, இந்தியா கல்ச்சர். இவன் இந்த பொண்ணு எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குடா, பட் எங்கே பார்த்தேன் உடனே ஜேகே ஆமாம்மா நானும் இந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஜேகேவும் உங்கள் கண்ணையே தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்ன வரைக்கும் தெரியல நீங்கள் தான்ட்டு. தென் நீங்களும் இப்போ ஜேகே வந்து உங்களை தனியாக கூப்பிட்றான். நீங்கள் வந்து லைக் எப்படி சொல்கிறது, அப்படியே நின்றுட்டு தான் இருக்கீங்க, கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை அப்படியே 1 மினிட் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் அந்த மாஸ்க்கை எடுக்கவே இல்லை. நீங்களும் என்ன வேணும் அப்படின்ற நம்ம முடிச்ச புள்ள மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலி ஜேகே அம்மா தான் போய் ஜேகேவை போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறீங்க. ஜேகே ஒரு மரத்துக்கடை நின்று உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? இல்லை நானும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க, என்னை விட்டுடுங்க நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது திடீர்னு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துருவான். ஓ நீங்கள் விடுற மாதிரி போவீங்க, ஜேகே உங்கள் அப்படியே பிடிச்சிப்பான், லைக் பிரைடல் ஸ்டைல் லைக் பிடிச்சிப்பான். இது படத்துலலாம் பார்ப்பீங்களே அந்த மாதிரியே பிடிச்சிப்பான்.
நீங்களும் அப்படியே ஐ கான்டாக்டில் போய் ஜேகே பார்க்குறீங்க. அவனுக்கு உங்கள் கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவன் மாஸ்க் வேர் பண்ணாலே கண்ணு மட்டும் தான் உருப்படியாக தெரியும். ஸோ அவனுக்கு ரொம்பவே அவங்க கண்ணில் அந்த காய்ச்சல், ஐலைனரு, மஸ்காரா அது இதுன்னு போட்டோடனே கண்ணு ரொம்ப பெருசாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்து ஜேகேக்கு அட்ராக்ட் ஆகிடுறான். உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னோடனே, சரி இதான் சான்ஸு, ஜேகேவை கவர்ந்துட வெடிதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு, "அ, என்னை விடுங்க" அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. யாருன்னே தெரியாது உங்கள்கிட்ட போய் நான் எப்படி நம்பர் தர முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மை நேம் ஜேகே. நான் வந்து ஒரு சிஓ, ஜேகே கம்பெனியோட சிஓ நான் தான். அது பாரு அதான் எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி காட்டுறான். எனக்கா தெரியாது உங்கள் அம்மா யாருன்னு அப்படி சொல்லிட்டு மைண்ட் வைஸில் பேசுகிறீங்க. உங்கள் பேர்? ஐயோ பேர் வேறு கேட்குறானே. என்ன சொல்கிறது இல்லையே. அது என்னங்க உங்கள் பேர் சொல்கிறதுக்கு இவ்வளோ இதாக்குறீங்க? என்னோட பேர் ரிதம். ரிதம், நைஸ் நேம். எனக்கு மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் ரிதம் வேறு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை டேட் பண்ணலாமா? டேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நான் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்க. எங்கள் டேட் தானேங்க பண்ண சொன்னேன், வேறு எதாவது பண்ண சொன்னால் பண்ணலாம். பட் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே. உங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்னு நான் ஒத்துக்க வைக்கிறேன். நாங்கள் வீட்டில் போய் பேசலாம். உங்கள் வீட்டு எங்கன்னு சொல்லுங்க, நான் எங்கள் அம்மா கூட்ட அப்படியே வாங்க போகிறோம். ஐயோ எனக்கு இப்போ மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ ரிதம் என்னங்க நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் யாரோ அவங்க அம்மா கிட்ட விட்டுரு. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பா. உன் பேருமா? ரிதம். நல்ல பேர். எங்கள் அம்மா ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்க. பிகாஸ் இந்த நாட்டில் சாரீலாம் வியர் பண்ணிட்டு ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தா அந்த அரை ட்ராயரை போட்டுட்டு மேலே ஒரு டாப்பை போட்டு சரி என்னதான் அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் சவுத் கொரியாவில் இருந்தாலும் பட் இப்போ இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிலாம் இருக்காங்கன்னே தெரில. சரிம்மா நைஸ் டு மீட் யூ. வேணாமா உங்கள் வீட்டில் போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எங்கள் வீட்டில் பேசுவது உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நான் மாட்டினேன் அப்படின்ற மாதிரி. வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ தயங்குற? நம்ம போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்க அத்தை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஜேகே அம்மா கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கேயும் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க காரை பின்னாடிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி நீ ஏன் மாஸ்க்கை எடுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம்மா? என்னம்மா நீ இந்த காலத்தில் மாஸ்க்கெல்லாம் வியர் பண்ணிட்டு மூஞ்சி அழகு இவ்வளோ அழகாக இருக்கனே, இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணணும். ஐயோ நான் வீடு வரட்டும் நான் அப்போ ரிமூவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரில் மாஸ்க் பட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ வீட்டுக்கு போனால் மாட்டிப்பேனே. அம்மா வழி சொல்லு. இப்படி போங்க அப்படி சொல்லிட்டு வழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசியாக ஃபைனலாக வீட்டில் வந்து இறங்குறீங்க. ஜேகே அம்மாவுக்கு ஒரே கன்ஃபியூஸு. ஏன்னா பிகாஸ் இந்த இடத்த அவங்க ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கு. ரிதம் உங்கள் அப்பா பேர் என்ன? ஐயோ பாட்ட போகிறேன். அது அது அம்மா இந்த வீட்டுக்கு எங்கேயோ வந்த மாதிரி இருக்குல்லம்மா. ஆமாண்டா, எனக்கு ஏதோ எங்கள் அண்ணன் வீடு மாதிரி இருக்குடா. அண்ணன் வீடாது நொன்ன வீடாது. ஆமாம் போகலாம். இருடா. ஏன்டா? அண்ணன்டா, எனக்கும் என் அண்ணனை பார்க்கணும் தான் சரி. பட் அவன் பண்ண தப்பு பண்ணனால தான்டா எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரிவா உள்ள போகலாம். உங்கள் அப்பா என் அண்ணனா? அது அம்மா இது இதுவே கிடையாது, மாஸ்க் ரிமூவ் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறாங்க. நீங்கள் என்னோனே நீ அப்படி ஜேகே கேட்குறான். இந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தெரியுமாடா? அம்மா நேற்று அம்மா இன்டர்வியூ வந்து சேர்ந்தா இவள். என்னடா சொல்கிற? ஆமாம்மா பையன் தான் இவள். பையன் என்னம்மா வந்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க. சரி இறங்கு அப்படியே சொல்லிட்டு இப்போ வயனோட அப்படியே இறக்கி விட்டுட்டு அடுத்தது வயன் அத்தையும் அப்படியே இறங்குறாங்க. ஐ மீன் ஜேகே அம்மாவும் இறங்கி வராங்க. இப்போ சரி இப்போ இதெல்லாம் விட்டுடுறேன். என் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எப்படியே உங்கள் வீட்டில் பேசி நீ உனக்கு கல்யாண சம்மதத்தை நான் வாங்கி தரேன். அது அத்தை அது அம்மாவுக்கு திட்டுவாங்களே. நான் பார்த்துக்கிறேம்மா, அத்தை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. டோரை லாக் பண்ணுறாங்க. நீங்களும் அம்மா டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா என்ன வந்துட்டாக்க ஒரு ஓப்பன் பண்ணி அவங்க பயங்கரமான ஷாக்கு. பிகாஸ் உங்கள் அத்தையும் ஜேகேயும் என்னதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கு. நீங்களா?
நீங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க? இங்கே பாருங்கள், உங்ககிட்ட என்கிட்ட சண்டை போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வயலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஒன்றும் புரியல, உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ உங்கள் அடுத்தது உங்கள் அப்பா வராரு, தங்கச்சின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணான்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மாவும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு வயனுக்கு வயனோட அம்மாவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுண்ணா, உன்னை நான் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுண்ணா, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேண்ணா, ஐம் சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழறாங்க. ஏய் அழாத தங்கச்சி, நீ ஏன் அழணும்? அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான். நான் உன்னை அன்றைக்கி ரொம்ப திட்டிருக்கக்கூடாது. நான் உன்னை வெளியே போகணும்னு சொல்லி உன்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டேன்ல, என்னை மன்னிச்சு. அன்றைக்கி நீ உன்னோட வயசு பையனை வச்சுக்கிட்டு தனியாக நீ தேடி போனல வீட்டுக்கு, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு பக்கம் அழ, ஒரு பக்கம் உங்கள் அத்தை அழ. ஐயோ உங்கள் அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. ஐயோ ஒன்று செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அப்பா ஒன்று செஞ்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனே உங்கள் அத்தையும், அண்ணா நான் வந்த விஷயமே வேற. சொல்லு தங்கச்சி, என்ன விஷயம்? ஜேகேக்கும் 28 வயசு மேலே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவளுக்கு அவளுக்கு 27 வயசு கிட்ட இருக்கும். ஆமாம், நானும் கல்யாணம் ஒரு பண்ணி வைக்கணும் தான் நினச்சேன். அதான் நம்ம 2 பசங்களும் வயசு பசங்களை வச்சுட்டு எதுக்கு நம்ம இருக்கோம், பேசாம முடிச்சிடலாமே அப்படின்னு. உடனே உங்களுக்கு ரொம்பவே துக்கமாக போகுது ஜேகேக்கும். ஆமாம்மா இவ்வளோதான் வேணாமா, இவ்வளோதான் நான் ஏமா கல்யாணம் பண்ணிக்கணும், ஏய் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் சொல்ல, நீங்கள் வேணாம் இந்த கோல்டான மனுஷனாலாம் எவன் கல்யாணம் பண்ணிப்பேன், இவெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறானே உங்கள் அம்மாவனே. ஜேகே எவ்வளோ தங்கமான பையன் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அவனை நான் சின்ன வயசுல ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கவும் நாங்கள் வளர்த்தவன். அவனை தூக்கி கொஞ்சம் வளர்த்தவன் நாடி. முன்னாடி பேசுகிறேன், அவன் கோல்டானவன், அவன் இப்போ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தெரியுமா அப்படின்னு ஜேகேக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது. என்னடா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கீங்க. தென் உங்களோட அத்தையும் சரி வைன், என்னை அவனை பார்த்ததுல ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ 1 மந்த் கழிச்சு நீங்களும் ஜேகேவும் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருவேன், ஜாலியாக வெளியே போங்க, அதுக்கப்புறம் உங்களோட கல்யாண ஏற்பாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் தூக்கி வேறி போட்டுருது. இவன் கூட போய் கல்யாணமா? ஐயோ இவன் கத்தியே வீட்டை 2ஆக உடச்சிருவானே, இவன் கூட போய் கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான், என் வாழ்க்கையே கவுந்துருவேன். அவனே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி டெவில் ஆட்டம் சிரிச்சுட்டு போகிறான். ஐயோ இவன் எப்படி சிரிக்கிறானே, ஆஃபீஸில் என்னென்ன சொல்ல போகிறான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் உங்களுக்கு டேஸ் நிறையா ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் பண்ணே ஃபைன் டே ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்ன வயன் கல்யாணம் ஏற்பாடலாம், ஏய் ஒரு வயன் நீ வேறு அவன் கூட போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஏய் பெரிய சிஓவோட பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவர் தான் இந்த சவுத் கொரியாலே அவர் தான் பெரிய லெவல். இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஜேகே கம்பெனி வச்சு அவர் பையனுக்கு கொடுத்துருக்காரு. அவரோட மருமகனி அப்படின்ற மாதிரி உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. வாயை முடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது திடீர்னு அசிஸ்டன்ட் வந்து உங்களை ஜேகே சார் கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஐயோ எது கூப்பிட்றதுலையே இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் உள்ளே வந்து கமெண்ட் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எஸ் கமெண்ட் சொல்லுங்கள் சார். டோரை லாக் பண்ணு, டோரை லாக் பண்ணு. ஓகே சார் அப்படி சொன்னாலே நீங்களும் டோரை லாக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார் ஏதாவது விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உட்காருங்க சார். இங்கே உட்காருவேன், எதுக்கு இப்போ தயங்குற? என்ன சார் பண்ண போகிறீங்க? ஏன் டையெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏய் எதுக்கு பயப்படுற? டையை தானே அட்ஜஸ்ட் பண்ண, அதுக்குன்னு ஒன்று ஓவராக பண்ணுற. பையன் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? எனக்கு நீ தான் ஒய்ஃபாக வருவேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி டி, பிகாஸ் நான் ரொம்ப லவ் பண்ண பொண்ணே நீ தான் அப்படின்றான். நீங்கள் உடனே நீ ஆனால் என்ன லவ் பண்ணியா? நீ காலேஜ் டைம்லாம் வேற ஒரு பொண்ணு கூட சுற்ற மாட்டேன். சுற்றுவேன் தான், இதெல்லாம் தான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அந்த டைமில் கூட ஒன்று தான் நான் காலேஜில் பார்ப்பேன், ஞாபகம் இருக்கேன் உனக்கு? நான் அதிலே லவ் லெட்ரு கொடுப்பேன். பட் உங்ககிட்ட வெளிப்படையாக நான் காட்டிக்கிறேன். அதனால தான் உன்ட்ட நான் ஃபஸ்ட்டே அப்படி கோவமாக இருந்தேன். எங்கேயாவது உன்ட்ட லவ்வை காமிச்சிருவோன்ட்டு என்கிட்ட லவ்வை நான் வேறு விதமாக காமிக்கணும்னு நினச்சேன். பட் அந்த கோயிலில் நீ வரும்போதே தெரிஞ்சது, நீ நடந்த
நீ வந்த விதம் அப்பயே எனக்கு அந்த பையன்தான், அதனால உன்னை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுனேன். சரி ஓகே, அதான் எனக்கு 2 பேர் கல்யாணம் ஆக போகுது, இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு. அதான் ஒரு ரிகர்சல் பார்த்துடலாம் தான். என்ன என்ன ரிகர்சல் எனக்கு இன்னுமே புரியல. ஏய் ரொம்ப படிக்காத, லவ்வர்ஸ்லாம் என்ன ரிகர்சல் பார்ப்பாங்க. ஏய் ஜேகே நீ தப்பா என்னதும் பண்ணிடாத, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய் நான் எதுவும் தப்பாலாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவன் அப்படியே க்ளோஸ்அப்பில் வரான், நீங்கள் அப்படியே எழுந்திரிக்க பார்க்குறீங்க. அப்புறம் உங்கள் 2 கையும் பின் பண்ணிவிட்டு எங்கே எழுந்திருக்கிறார் உனக்கும் உட்காரு அப்படியே சொல்லிட்டு உங்களை இப்போ வந்து அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் உடனே ஜேகே விடுங்க, ஜேகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னோட ஷோல்டர் போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க பிகாஸ் ஆஃப் உங்க ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ ஜேகே தான் அதுன்ட்டு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஸோ தென் இப்போ ஜேகே உங்களை கிஸ் பண்ணிட்டே அப்படியே உங்களோட ட்ரெஸ்குள்ளெல்லாம் கை விட்டுட்ருக்கான். ஜேகே 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 கையெல்லாம் எங்கே போகுது விடுங்க. அந்த கிஸ்ஸு இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு லைக் 15 or 20 மினிட்ஸ் கிட்ட போதும், உங்களால் முடிச்சு விட முடியல. டக்குன்னு ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. எவ்வளோ நேரம் எனக்கு வலிக்காதா? ஹே கல்யாணத்துக்கு அப்புறம் இதோட மோசமாக பண்ண வேண்டி அப்படி உங்களால் தாங்கிக்க கூட முடியாது. அது கல்யாணத்துக்கு 10 கிலோ பேர் விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிடுறீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டு உன்னை வச்சு நினைக்கிறேன் கால் இதுக்கப்புறம் இது ஆஃபீஸ் பக்கமே வராத அளவுக்கு பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறா. ஹே ஒய் என்னடி லிப்ஸ் ப்ளீட் ஆகுது, என்னது லிப்ஸ் ப்ளீட் ஆகுதா சொல்லிட்டு அவங்க கையை வச்சு பார்த்தா லிப்ஸ் ப்ளீட் ஆகுது. அடே ஜேகேக்கு உனக்கும் உங்களுக்கு தொட யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறோம். என்னடி சொல்கிற லிப்ஸ் ப்ளீட் ஆகுதா, கடிச்சிட்டானா உங்களுக்கு? ஏய் வயன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடி கேட்குற மாதிரி, கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய கையில் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? ஏய் நான் சும்மா கிண்டல் பண்ணது வெற்றி புருஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. வேற யாரும் இல்லை, அது உங்கள் அத்தை தான். பயம் கொஞ்சம் ஜேகேட்டா குழந்தை ஃபோன் கொடுமா. ஐயோ அவர் கொஞ்சம் முக்கியமான ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு நீனும் ஜேகேவும் ஒன்றா வாங்கலாம் வீட்டுக்கு நேரம். நான் கொஞ்சம் உங்களுக்கு திங்ஸ்லாம் கொடுக்கணும். அப்படியே அத்தை இதோ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக இப்போ ஆஃபீஸ் முடியும் போது ஜேகேட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேவும் உங்களை காரில் கூட்டிகிட்டு போய் நீங்களும் ஜேகேவும் ஜாலியாக காரில் வந்துட்டுருக்கீங்க. பிகாஸ் ஜேகே உங்கள் மேலே ரொம்ப லவ் காட்டுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே தான் உங்கள் டேஸ் நிறையா பாஸ் ஆகிடுச்சு. நீங்களும் ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணுறீங்க. இப்படி தான் ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கிசிங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஆனால் பட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிற சீக்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படியே தான் அந்த 1 மந்த் கடந்து போய் இப்போ ஃபைனலி உங்களோட மேரேஜ் டே இந்தியன் முறைப்படி தாலி கட்டுறது தான். ஸோ இப்போ நேராக உங்களுக்கு ஒரு கிராண்ட் சாரீ, இந்த தமிழ்லைனில் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு சாரீ தான், ரெட் கலரில் ஒரு சாரீ, ரிசப்ஷன் மாதிரி தான். ஸோ உங்கள் ரிசப்ஷன்லாம் ஜாலியாக ரொம்ப பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஜேகேவை பார்க்க. அவங்களும் ஒரு ஒரு கம்பெனியில் வந்து தான் வந்துடுறாங்க. அவங்களும் ஒரு பெரிய சிஓ தான். ஓகேவா? இப்படி தான் உங்கள் மேரேஜ் ரொம்பவே ஹாப்பியாக போயிடுச்சு. மார்னிங்கில் உங்களுக்கு ஜேகேக்கோ மேரேஜ். ஸோ தென் ஜேகே உங்களுக்கு தாலி கட்ட போகிற டைம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஆக்சுவலி தமிழ்லைன் படி அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மாமா கிடையாது, லவ் மேரேஜ் வித் மை மாமா தான். பிகாஸ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார்ல. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான், வீட்டில் அவங்க அரேஞ்ச் பண்ணது தான், பட் ரியலாகவே லவ் தான். ஓகே, கொஞ்சம் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேடா. இப்போ வந்து நீங்களும் இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் ஃபைனலி மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ அவங்க செய்ய வேண்டிய சம்பிரதாயம் எல்லாமே நடக்குது. இப்படியே தாண்டா உங்கள் டேஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் ஜேகே ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. தென் மந்த்ஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கும் ஜேகேக்கும். இப்போ எல்லாம் சம்பிரதாயம் இந்த விருந்து அதெல்லாம் கூப்பிட்றாங்க. எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க எப்போ விசேஷம் நடக்குது. தென் அந்த விசேஷம்லாம் முடிச்ச அந்த நைட்டு உங்களுக்கு ஜேகேக்கும் செம்மையான ஒரு ரவுண்டு போகுது. லைக் ஃபர்ஸ்ட் நைட்டோட ரொம்ப தாண்டி போகுது. ஜேகே ரொம்ப ஹார்டாக அவங்க கூட நடந்துப்பான். இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் ஜேகே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துட்டுருப்பான். நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன ஸ்ட்ரெஸ், ஒரு டீ போட்டு எடுத்துருவாடே, உட்காருங்க ஜேகே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஃபேஸோடு இருக்கீங்க. ஜேகே இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன், ஸ்வீட் செஞ்சுருக்கேன். ஸ்வீட்டா? எது கிடைப்பா செஞ்சுருக்க?
அது கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். ஐயோ கடவுளே, ஸ்வீட்லாம் வேணாடி, டீ போட்டுட்றா ஓ அப்படின்ட்டு ஜேகேட்ட அப்படி சொல்லிடுறான். சொன்னீங்களும் ஐயோ ஜேகே இது கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேன். ஏன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கல, ப்ளீஸ் ஓ அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக சேட் ஆகிட்டு டீ போட்டு ஜேகேக்கு வந்து கொடுக்குறீங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தேர்லடி, ஐயோ தானெல்லாம் வலிக்குது, அப்படியே போய் சேர்ந்துடலாமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப செத்துடலாம் அப்படி இப்படின்னு அவங்க பேசும்போது, எப்படி செத்துட்டு என்னையும் பாப்பா விட்டு தனியாக போகலான்னு பார்க்குறீங்களோ, என்னையும் பாப்பாவையும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் போய் ஜாலியாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜேகேக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சி டக்குன்னு அவர் ரிலீஃப் ஆகிட்டு, என்னது பாப்பாவா பையன் என்னடி சொல்கிற உடனே நீங்கள் அப்படியே லைட்டாக டிஆர்ஐ சொல்கிற ஜேகே நீ அப்பாவுக்கு போறடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சி கண்ணிலேருந்து தண்ணியாக தாரையாக ஊற்றுது. என்னடி சொல்கிற, அப்பாவாக போகிறேண்ணா? ஆமாம் ஜேகே, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கூடயே ஹாப்பி. நீங்கள் அப்படி சொன்ன உடனே ஜேகே எப்படி உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சி ரொம்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏய் என்னடி தெரியாமல் சொல்லிட்டடி, சாரிடி கொண்டாட்டி, அழாதடி, அப்புறம் இப்போதான் பேசாத ஜேகே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகேவும் இந்த விஷயத்தில் அம்மா சொன்னியா? இல்லை, அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன், அதான் எருமை மாடு முன்னாடி அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு தாண்டி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு ஜேகே ஹேக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆனால் நான் எதுக்கு இருக்கேன், அப்புறம் என்கிட்ட ஷேர் பண்ணு, பாப்பா கிட்ட ஷேர் பண்ணு. பாப்பா பாவம் டெவல் கிளாஸ் ஷேர் பண்ணக்கூடாது, சரி என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ப்ரெக்னென்சி டைம்லலாம் உங்களை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறான், உங்களுக்கு பாடி கார்டு மாதிரி இருக்கிறான், பார்த்து நடக்க சொல்கிறான். அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு 10 months கிட்ட ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பெயின் ஃபுல்லான டே, பிகாஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் பெயின் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் வந்து கதறீங்க ஜேகே பிடிச்சிக்கிட்டு. ஜேகே கிட்ட கொஞ்சம் எப்படி பேசுகிறீங்க, நான் சாக செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ பத்திரமா பார்த்துக்கோயேன். ஹே லூஸு, என்னடி பேசுகிற இந்த டைமில், எருமை மாடு அப்படி சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்கான். ஸோ டாக்டர்ஸும் அவங்கள செக்அப் பண்ணிவிட்டு வயனை நீங்கள் வந்து இருந்து பாருங்க, ஏன்னா வயனுக்கு நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்ம டாக்டர் சொன்னோடனே அவனுக்கு புரிஞ்சிருது உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான்ட்டு. ஸோ உங்கள் கூட நிற்கிறான், ரொம்ப கத்துறீங்க. ஜேகேக்கு கண்ணில் தரையாக கொட்டுது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அழாதுன்னு சொல்லிட்டு வைப் பண்ணி விடுறீங்க இது பெயின்ஃபுல்லான டைம்லையும். ஸோ ஜேகேக்கு இப்போ ஒரு அழகான குழந்தை சவுண்டு கேட்குது. தென் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், அழகாக பேபி கேர்ள் பிறந்திருக்கு. ஸோ ஜேகேக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கையில் கொடுக்குறாங்க நர்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு. ஜேகேவும் அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே எல்லார்ட்டையும் காட்டுறான். என் அம்மாக்கெலாம் ரொம்ப அழகாக வருது, என் பொண்ணு கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தை, ஐயோ அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜேகே உங்களை பார்க்குறான், நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துருக்கீங்க. ஜேகே ஓகேவான்னு கேட்குறான். அவனும் இதை கேட்டோடனே நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பாப்பா எங்க, அவள் வெளியே இருக்கா, நான் கூட்டிட்டு வரேன் அப்படியே சொல்லிட்டு ஜேகே அப்படியே குழந்தை கிட்ட வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. தென் ஃபைனலி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க அவங்க குழந்தையோட. ஸோ இப்படியே தான்டா அவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஜேகே கூட இருக்கும்போது ஒரு நொடியும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் உங்கள் குழந்தை ஸ்கூலில் விடுறது, சேர்க்கறது, படிக்க வைக்கிறது எல்லாமே ஜேகேவும் கொஞ்சம் சைட் பை சைட் பார்க்குறான். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்படியே தாண்டா அவங்க ரேஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ஓகேடா, ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சாச்சு. ஹோப் இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலைன்னா வீட்டில் கொடுத்துருக்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.